மேலும் சமூக வலைதளங்கள்ல இந்த சம்பவம் எப்படி பரவுச்சு என்பதையும் கவனிக்க வேண்டியது முக்கியம். ஒரு சில வினாடிகள்ல பதிவு செய்யப்பட்ட வீடியோ சில நிமிடங்கள்லயே ஆயிரக்கணக்கான மக்கள் கிட்ட சென்றடைஞ்சது. அந்த வீடியோவோட சேர்ந்து எழுதப்பட்ட விளக்கங்கள் உண்மையை விட அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. தாக்குதல், வன்முறை, அரசியல் சதி போன்ற வார்த்தைகள் மக்கள் மனதில் அச்சத்தையும் கோபத்தையும் உருவாக்குச்சு. ஆனா பின்னர் வெளிவந்த தகவல்கள் அந்த ஆரம்ப கருத்துக்களை முற்றிலும் மாற்றிருச்சு. இதன் மூலமா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தகவல் பரவல் வேகம் அதிகரிச்சாலும் உண்மை வெளிவருவதற்கு நேரம் எடுக்கிறதுங்கிறது தான். அதனால எந்த ஒரு சம்பவத்தையும் உடனே முடிவு செஞ்சிடாம அதிகாரப்பூர்வ தகவல்கள் வரும் வரைக்கும் காத்திருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இது போன்ற சூழ்நிலைகள்ல பொறுமை மற்றும் பகுத்தறிவு மிக முக்கியமானவை. இந்த சம்பவத்துல போலீசார் எடுத்த நடவடிக்கைகளும் குறிப்பிடத்தக்கது. சம்பவம் நடந்த உடனே அவர்கள் துரிதமா செயல்பட்டு காரணத்தையும் கண்டறிஞ்சிருக்காங்க. அருகில் இருந்த லாட்ஜில் நடந்த சண்டையை அடையாளம் கண்டு அதுல ஈடுபட்டவர்களை கைது செஞ்சிருக்காங்க. இதன் மூலமா சம்பவம் மேலும் பெரிதா மாறாம கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இது சட்டம் மற்றும் ஒழுங்கு பாதுகாப்புல இருக்க அமைப்புகளின் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுது. இதே நேரத்துல இந்த சம்பவம் பொதுக்கூட்டங்கள் நடக்கிற முறையை சிந்திக்க வைக்குது. பெரிய அளவிலான கூட்டங்களை நடத்தும் போது சுற்றுப்புற சூழலையும் கணக்கில் எடுக்கணும். அருகில் இருக்க கட்டிடங்கள், பொதுமக்கள் இயக்கம், போக்குவரத்து நிலைமை மற்றும் பாதுகாப்பு வளங்கள் போன்ற அனைத்தையும் முன்கூட்டியே ஆய்வு செய்யப்படணும். இவ்வாறு முழுமையான திட்டமிடல் இருந்தால் இது போன்ற எதிர்பாராத சம்பவங்களை தவிர்க்கலாம். அதே போல மக்கள் தரப்பிலும் ஒரு பொறுப்பு இருக்கு. எந்த ஒரு வீடியோவையும் அல்லது செய்தியையும் உடனே பகிராம அது உண்மையா என்பதை சரிபார்க்கணும். தவறான தகவல்களை பகிர்றது தேவையற்ற பதற்றத்தையும் குழப்பத்தையும் உருவாக்கும். குறிப்பா அரசியல் சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள்ல இது மிகவும் முக்கியமானது. இந்த சம்பவம் குறித்து சிலர் அரசியல் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கிறாங்க. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் மீது சில சமூக வலைதள பதிவுகள்ல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுவரைக்கும் எந்த அதிகாரப்பூர்வ ஆதாரமும் வெளிப்படுத்தல, மேலும் உறுதிப்படுத்தப்படல. இதனால இத்தகைய குற்றச்சாட்டுகள்ல உறுதி செய்யப்பட்ட தகவலா பார்க்க முடியாது. இது போன்ற விஷயங்கள்ல பொறுப்புடன் பேசுறது ரொம்பவே அவசியம்.